Hello students, welcome to Maximum KMR channel. 10th Max Chapter 3 Algebra Exercise 3.16 4th question கான solution பார்க்கலாம். இந்த சாப்டரில் இந்த எக்ஸசைஸ் 3.16 இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 3.51லேருந்து 55 வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்தமே இம்பார்ட்டன்ட் தான். எந்த கொஷின் வேணாலும் கேட்கலாம். இதில் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் பார்த்தோன்னா 3.16ல் ஃபஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த்து அண்ட் தென் 6th 7th அதே மாதிரி எக்ஸாம்பிள் 3.55 இதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்து எல்லா கொஷின் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி கொஷின் எதனா மாற்றி அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இருந்தோ இல்லை இதுக்கான எக்ஸாம்பிள் அதாவது எக்ஸாம்பிள் 3.51ல் இருந்து வரக்கூடிய இந்த எக்ஸசைஸ் பிஃபோராக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே 3.55 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கேட்கலாம். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இங்கே ட்ரா த கிராஃப் ஆஃப் y = x² + 3x + 2 அண்ட் யூஸ் இட் டு சால்வ் அப்படின்னு இன்னொரு ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்தா நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு எக்ஸ்க்கான வேல்யூஸ்லாம் கொடுத்து டேபிள் காலமில் ஒய்யை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோம். ஒரு ஈக்குவேஷன் வரும், அந்த ஈக்குவேஷனுக்கு எக்ஸ்க்கு மைனஸ் ப்ளஸ் வேல்யூஸ் கொடுத்து ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணுவோம். அந்த ரெண்டு டேபிளுக்கும் கிராஃபை வந்து வரையணும். கிராஃப் வரையும் போது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய கிராஃபும் ஸ்ட்ரைட் லைனுடைய கிராஃபும் வரும். அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா எந்த இடத்துல இன்டர்செக்டிங் ஆகுதோ இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணி நம்ம அதுக்கான சொல்யூஷன் இருக்கா இல்லையான்றதை டிஃபைன் பண்ணணும். அதான் வந்து இதுக்கான சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, y = x² + 3x + 2 இந்த ஃபார்மில் இருக்குது. இப்போ எக்ஸ்க்கு நம்ம நெகட்டிவ்லேயும் அண்ட் பாசிட்டிவ்லேயும் வேல்யூஸ் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னன்னு நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். அப்போ டேபிள் காலம் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுங்களா, -3 -2 -1 0 1 2 3 மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் 3 to 3 வரைக்கும் நான் எடுக்கிறேன். எடுக்கும்போது எனக்கு ஒய்யோட வேல்யூ என்ன, இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு -3ம் -2ம் -1ம் 0 1 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்க்கு என்னென்ன வேல்யூ வருது அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு இஃப் x = -3 x -3ஆக இருந்தால் இந்த ஒய்ன்றது என்ன ஆகும், -3² + 3 × -3 + 2. இப்போ y = -3² பண்ணால் 9 minus into plus minus 3 3s are 9 plus 2 plus 9 minus 9 cancel ஆகிடும். ஆன்சர் 2 -3 கொடுத்தா y கோட வேல்யூ 2. if x = -2 xக்கு -2 இருந்தால் y உடைய ஈக்குவேஷன் -2² plus 3 × -2 அதாவது இந்த இடத்துல xக்கு நான் சப்ஸ்டியூஷன் கொடுக்குறேன். -2 -2 2 2 ஸ்கொயர் பண்ணணும், மைனஸில் இருக்குது ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 2s are 6 + 2 4ம் 6ம் ஆட் 4ம் 2ம் ஆட் பண்ணால் 6 6 - 6ன்றது 0 ஆகிடுச்சு. -2 கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் இஃப் x = -1 தென் y = x உடைய வேல்யூவில் -1 the whole square plus 3 × -1 + 2 -1 ஸ்கொயர் பண்ணால் 1 + into -3 + 2 2ம் 1 ஆட் பண்ணால் 3 3ல் 3 போச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ 3 - 3ன்றது 0 ஆகிடுச்சு. அடுத்ததான் எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இஃப் x = 0 x 0ஆக இருந்தால் ஒய்யோடைய வேல்யூ என்னென்ன, இங்கே 0 ஆகிடுச்சு 0² + 3 × 0 + 2. ஸோ இந்த ரெண்டு டேமும் 0 ஆகிடும், 2 மட்டும் தான் இருக்கும். ஒய்யோட வேல்யூ என்ன ஆச்சு 2, இங்கே 2 வந்துருச்சு. அடுத்ததான் இஃப் x = 1 ஒய்யோடைய வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் 3 × 1 + 2 1 ஸ்கொயர் பண்ணால் 1 3 × 1ன்றது 3 ஆகிடும். 3 + 1 4 4 + 2 6 1 கொடுக்கும்போது நமக்கு வேல்யூ 6. இஃப் x = 2 எக்ஸோட வேல்யூ 2ஆக இருந்ததுன்னா y = 2² + 3 × 2 + 2 2 ஸ்கொயர் பண்ணால் 4 3 2s are 6 + 2 6 + 4 10 10 2 ஆட் பண்ணோன்னா 10 கூட 2 ஆட் பண்ணும்போது நமக்கு 12ன்ற ஆன்சர். எக்ஸ்க்கு 2 கொடுக்கும்போது ஒய்யோடைய ஆன்சர் வந்து 12. Similarly, for if x = 3 then y = 3² plus 3 × 3² plus 3 × 2 plus 2 3 ஸ்கொயர் பண்ணால் 9 3 2s are 6 plus 2 6 plus 2 8 8 and 9 ஆட் பண்ணோன்னா நமக்கு 17 ஒய்யோடைய வேல்யூ 17. ஸோ 3 நம்ம கொடுக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ நமக்கு 17 வந்திருக்கு. இந்த டேபிளர் காலம் எதுக்கானதுன்னா இந்த ஈக்குவேஷனுக்கானது. ஸோ இந்த டேபிளர் காலம் நீங்கள் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா மேலே இந்த ஈக்குவேஷனை எழுதிக்கோங்க. y = x² + 3x + 2 அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு இந்த டேபிளர் காலம் இந்த ஈக்குவேஷனுக்கானதுன்னு உங்களுக்கும் தெரியும். அண்ட் அவங்க ஆன்சர் ஷீட்டை வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் தெரியும். நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஹியர் எக்ஸ்க்கு வந்து 3ன்ற வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3² 9 ஆகிடும். 3 × 3 it will become 9 plus 2 9 plus 9 18 plus 2 will become 20. ஸோ ஒய்யோடைய வேல்யூ 23 வந்து எக்ஸ்க்கு கொடுக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ 20 ஆகிடுச்சு.
ஃபஸ்ட்டு டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டாக இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷனை y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 இதை ஈக்குவேஷன் 1ஆக கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணணும். இந்த LHS RHSலையும் RHS LHSலையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இதுக்கேற்ற ஃபார்ம் வரும். இங்கே y ஈக்குவல் டுன்னு இருக்குது. அதே மாதிரி இதை 0 ஈக்குவல் டு இந்த 0 LHSல கொண்டு வர இது மொத்த பார்ட்டியும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 RHS எழுதுகிறேன். இது ஈக்குவேஷன் 2ன்னு மென்ஷன் பண்ணுறோம். நவ் ஈக்குவேஷன் 1ல் இருந்து ஈக்குவேஷன் 2வை மைனஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஈக்குவேஷன் 1லேருந்து மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும். இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிடுச்சு, இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிடுச்சு. ஒய் மைனஸ் 0னா ஒய், இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 3xலேருந்து 2xை மைனஸ் பண்ணால் எக்ஸ் அண்ட் ப்ளஸ் 2 மைனஸ் 1, 2 மைனஸ் 1 என்ன ஆகும்? ப்ளஸில் 1. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் வந்துருக்கு. அதாவது ஒய் ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் இருக்குன்னா y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. சின்றது கான்ஸ்டன்ட், mன்றது எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட். ஸோ அந்த ஃபார்மில் இருக்குது. இது ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். இப்போ சேம் அஸ் ப்ரீவியஸாக என்ன பண்ணோம்? எக்ஸ்க்கு வேல்யூஸ் கொடுத்து ஒய்யை கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனுக்கான டேபிளை ஃபார்ம் பண்ணணும். எக்ஸ்க்கு -3 -2 -1 0 1 2 3 கொடுக்கும்போது ஒய்யோடைய வேல்யூஸ் என்னென்னா நம்ம ஃபைண்ட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனுக்கு. ஸோ இஃப் கன்சிடர் இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷனை ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 கன்சிடர் பண்ணுறோம். இஃப் எக்ஸ்க்கு வேல்யூ -3 இருந்தால் இந்த ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு -3 ப்ளஸ் 1, -3யும் ப்ளஸ் 1 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு -2, ஒய்க்கு -2 வந்திருக்கு. அதே மாதிரி இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -2 நம்ம ஒய்க்கு வந்து எக்ஸ்க்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணனா ஒய் ஈக்குவல் டு -2 ப்ளஸ் 1, -2ம் ப்ளஸ் 1ம் -1 ஆன்சர். அண்ட் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1 எக்ஸ்க்கு -1 கொடுத்தோன்னா இந்த ஈக்குவேஷனில் -1 ப்ளஸ் 1 -1 ப்ளஸ் 1 0 ஆகிடும். ஸோ -1 கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ 0. அதே மாதிரி இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அடுத்த வேல்யூ 0 இருக்குங்களா? ஒய் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனில் 0 ப்ளஸ் 1 எக்ஸ்க்கு 0 கொடுக்குறோம், ப்ளஸ் 1 இருக்குது 1, 0 கொடுத்தா ஒய்யோட வேல்யூ 1 ஆகிடுச்சு. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ்க்கு அடுத்ததாக இந்த 1 இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஒய் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 என்ன ஆகும்? 2 ஆகிடுச்சு. அடுத்ததாக இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 நம்ம கொடுக்கும்போது ஒய் ஈக்குவல் டு இங்கே 1 கொடுத்தோம், 2ன்ற ஆன்சர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 2 எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்க்கு கொடுக்குறோம். எக்ஸ்க்கு நான் 2 கொடுக்கும்போது 2 + 1 ஈக்குவல் டு 3, ஆன்சர் 3. அண்ட் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 எக்ஸ்க்கு 3 இருந்தால் ஒய்யோடைய வேல்யூ எக்ஸ்க்கு 3 + 1 3 + 1 இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இந்த டேட்டா நமக்கு கிடச்சிருச்சு. இது ஒரு டேபிளர் காலம், இங்கே ஒரு டேபிளர் காலம். இது ரெண்டுத்துலேயுமே நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து எந்தெந்த பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணலாம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்றது 2 டேபிளர் காலம் ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? we need to draw the கிராஃபை வந்து நெக்ஸ்ட்டு வரையணும். ஸோ நம்ம இப்போ 2 ஈக்குவேஷனுக்கான டேபிளர் காலமாக இந்த இடத்துல போட்டுட்டு ஸ்கேலிங் வந்து செக் பண்ணுறோம், எப்படி ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்ட்டு. எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம -3 -2 1 யூனிட்டாக தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி பாசிட்டிவில் பார்க்கும்போது 1 யூனிட்டாக இருக்குது. அதனால் 1 சென்டிமீட்டருக்கு 1 யூனிட்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஸ்கேலில். ஒய் ஆக்சிஸ் மட்டும் நம்ம இங்கே செக் பண்ணோம்னா அப் டு 12 வரைக்கும் பாசிட்டிவில் போயிருக்கு. அண்ட் ஒய் வந்து -2 இங்கே இருக்குது. ஸோ அதனால் ஒய் ஆக்சிஸ்க்கு 2 யூனிட்ஸாக 1 சென்டிமீட்டரை 2 யூனிட்ஸ் கன்சிடர் பண்ணி 2 4 6 8 இன்க்ரீஸ் பண்ணி அப் டு 22 வரைக்கும் எடுத்திருக்காங்க. நவ் ஃபஸ்ட்டு இந்த டேபிளர் காலமுக்கான கிராஃப் வந்து வரைவோம். அதுக்கப்புறமா இதை வந்து ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? -3, 2 எக்ஸ் ஆக்சிஸில் -3 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 2 இருக்குது. ஒய் ஆக்சிஸில் 2ன்னும் போது நமக்கு இந்த பாயிண்ட் வந்து என்னென்னா -3, 2. அடுத்த பாயிண்ட் -2, 0 எக்ஸ் ஆக்சிஸில் -2 ஒய் ஆக்சிஸில் 0ன்னும் போது இந்த பாயிண்ட் தான் -2, 0. அடுத்த பாயிண்ட் -1, 0 -1, 0னா இந்த பாயிண்ட் -1, 0. அடுத்தது 0, 2 எக்ஸ் ஆக்சிஸில் 0 ஒய் ஆக்சிஸில் 2. ஸோ இதுதான் எக்ஸ் ஆக்சிஸில் 0 ஒய் ஆக்சிஸில் 2. அண்ட் 1, 6 எக்ஸ் ஆக்சிஸில் 1 ஒய் ஆக்சிஸில் நமக்கு 6. நீங்கள் கிராஃபில் வரையும் போது உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டாக வரும். நான் ஒயிட் ஷீட்டில் வரைகிறதுனால ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் போடுறேன். பட் சம் எரர்ஸ் ஸ்லைட்லி இருக்கும். சரிங்களா? நான் அதை வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். 1, 6 அண்ட் அதே மாதிரி 2, 12 எக்ஸ் ஆக்சிஸில் 2 ஒய் ஆக்சிஸில் வந்து நமக்கு 12 இருக்குது. இங்கே 12 இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணலாம். இது வந்து 2, 12. அடுத்தது 3, 20 எக்ஸ் ஆக்சிஸில் 3 ஒய் ஆக்சிஸில் வந்து நமக்கு 20. ஒய் ஆக்சிஸில் 20ன்னும் போது எனக்கு இங்கே இடத்துல ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை வந்து 3, 20 3 and 20. ஓகே,
3,20 இந்த பாயிண்ட். இப்போ இந்த கிராஃபை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் கிராஃபை இன்வெர்ஸ் பண்ணி தலைகீழாக திருப்பிட்டு நீங்கள் வரையும் போது உங்களுக்கு ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து கரெக்டாக இது போகும். ஓகேங்களா? இப்படி ஜாயின் பண்ணுறேன்னா இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணிவிட்டு அண்ட் இதிலிருந்து இதுக்கு ஒரு ஜாயினிங். இந்த கர்வோடைய நேம் வந்து என்ன ஈக்குவேஷனுக்கு நம்ம கர்வ் ஃபைன் பண்ணமோ இந்த கர்வ் வந்து இதுக்கானது, இந்த ஈக்குவேஷனுக்கானது தான் இந்த பேரபோலிக் கிராஃப் x² + 3x + 2ன்றது. அண்ட் ஃபைண்ட் இட். இதை வந்து இந்த கிராஃப் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து y = mx + 3 அந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய கிராஃப்க்கு வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணணும். x வந்து -3, yக்கு வந்து 2 -2 சொல்லியிருக்காங்க. x - 3 yக்கு வந்து y ஆக்சிஸில் we have to give -2 -2 செக் பண்ணலாம். -2 -3 -2 இந்த பாயிண்ட்ஸ். அடுத்ததான் -2, 1 -2 x ஆக்சிஸில், y ஆக்சிஸில் -1 y ஆக்சிஸில் -1 இந்த 0க்கும் 2க்கும் சென்டர் பாயிண்ட் இந்த பாயிண்டில் வரும். இந்த பாயிண்ட் வந்து என்ன? -2, -1. அடுத்த பாயிண்ட் -1, 0 x ஆக்சிஸில் -1 y ஆக்சிஸில் 0. இந்த பாயிண்ட் ஆல்ரெடி இங்கே இந்த கர்வ் டச் ஆன பாயிண்டில் தான் டச் ஆகிட்டு போக போகுது. இப்போ நெக்ஸ்ட்டு 0, 1 x ஆக்சிஸில் 0 y ஆக்சிஸில் 1 x ஆக்சிஸ் 0 y ஆக்சிஸ் 1ன்றது இந்த பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டு 0, 1. அடுத்த பாயிண்ட் 1, 2 x ஆக்சிஸ் 1 y ஆக்சிஸ் 2 1 y ஆக்சிஸ் 2. ஸோ 2ன்னும் போது நமக்கு இந்த இடத்துல 1, 2 இந்த பாயிண்ட் வரும். இது வந்து 1, 2. அடுத்தது 2, 3 x ஆக்சிஸில் 2 y ஆக்சிஸில் 3 3ன்னும் போது நமக்கு இந்த சென்டர் பாயிண்ட் இந்த இடத்துல வரும். 2, 3 அண்ட் தென் லாஸ்ட்டாக 3, 4 x ஆக்சிஸில் 3 y ஆக்சிஸில் நமக்கு 4 இந்த பாயிண்ட். இப்போ இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எதை டச் ஆகிட்டு போகுதுன்னா இந்த பாயிண்ட்டை டச் ஆகிட்டு போகுது. இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் வந்து y = x + 1. ஃபைனலி நம்ம என்ன செக் பண்ணணும்? சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சால்வ் பண்ணும்போது இந்த பேரபோலிக் கிராஃபும் கர்வும் இதுவும் டச் ஆகிற பாயிண்ட் அதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபஸ்ட்டு என்னென்னு எழுதிக்கோங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எதோட இன்டர்செக்ஷன்? இந்த ஈக்குவேஷன் அண்ட் இந்த ஈக்குவேஷன் x² + 3x + 2 y = x + 1 இது ரெண்டுத்துக்கான பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தீஸ் 2 ஈக்குவேஷன் எழுதி எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது இங்கே பாருங்கள். -1, 0ல் -1, 0ன்றது தான் பாயிண்ட் ஆஃப் ஈக்குவேஷன், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் ஃபார் த ஈக்குவேஷன். கொஷினில் வந்து நம்ம என்ன கேட்டிருக்காங்க? கடைசியாக வந்து கொஷினில் லாஸ்ட்டாக இந்த இடத்துல பாருங்கள், யூஸ் இட் டு சால்வ். எதை சால்வ் பண்ணணும்? x² + 2x + 1. அப்போ சால்வ் ஃபார் சொல்யூஷன் ஃபார் த ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷன் எழுதணும். x² + 2x + 1 = 0. இந்த ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் எக்ஸோடைய கோஆர்டினேட்டில் என்ன இருக்குது? சொல்யூஷன் செட்டுன்னு சொல்லுவோம். இதை சொல்யூஷன் செட் ஃபார் த ஈக்குவேஷன் எதை சால்வ் பண்ண சொல்லி கடைசியாக கேட்டிருக்காங்களோ அந்த ஈக்குவேஷனை எழுதி செட்டுக்குள்ளே எக்ஸோடைய கோஆர்டினேட் -1 மட்டும் கொடுக்கணும். ஸோ இதுதான் இதுக்கான சொல்யூஷன். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸிமம் KMR சேனல். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.16 ஃபிஃப்த் சம்க்கான சொல்யூஷன் என்னென்னு பார்க்கலாம். பிஃபோர் தட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ட்ரா த கிராஃப் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன், யூஸ் இட் டு சால்வ் இன்னொரு ஈக்குவேஷன். 2 ஈக்குவேஷன் கொடுத்தா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எக்ஸ்க்கு ஏதாவது வேல்யூஸ் கொடுத்து ஒய்யை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷனில் எக்ஸ்க்கு வந்து வேல்யூஸ் கொடுத்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 2 டேபிளையும் கிராஃபில் வரையணும். கிராஃபில் வரைஞ்சதுக்கப்புறமா இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருந்தால் சொல்யூஷன் இருக்குது, இல்லைனா சொல்யூஷன் இல்லை. இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை y = x² + 3x - 4 எடுத்துக்கலாம். சொல்யூஷன் y = x² + 3x - 4 இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ்க்கு நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும்ல. ஸோ எக்ஸ்க்கு -3லேருந்து -3 -2 -1 0 1 2 3 வரைக்கும் கொடுக்குறான். அண்ட் அப்போ ஒய்யோடைய வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்க்கு -3 கொடுக்கலாம். இஃப் எக்ஸோடைய வேல்யூ -3ஆக இருந்ததுன்னா ஒய்யோடைய வேல்யூ என்னாகும்? -3² ப்ளஸ் -3 ஸ்கொயர் பண்ணணும். -3² + 3 × -3 - 4 -3 ஸ்கொயர் பண்ணால் 9 + × -, 3 3s are 9 -4 +9 - 9 கேன்சல் ஆகிடும். -4 மட்டும் நமக்கு வேல்யூ. ஸோ ஒய்யோட வேல்யூ -4.
அதே மாதிரி இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -2 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஒய்ன்றது என்ன ஆகும்? -2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு -2 -4. -2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 2s are 6 -4 ப்ளஸ் 4 -4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் -6. இந்த இடத்துல நமக்கு -6. -2 கொடுக்குறோம், ஸ்கொயர் பண்ணுறோம், ப்ளஸ் 3 இன்ட்டு -2 -4. -2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 2s are 6 -4 ப்ளஸ் 4 -4 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? நவ் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1, அடுத்ததாக என்ன இருக்குது? -1 கொடுக்குறோம். y ஈக்குவல் டு இந்த இடத்துல -1 ஸ்கொயர் ஆகும், ப்ளஸ் 3 இன்ட்டு -1 -4. -1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 -4 1 -7 -6 ஆகிடும். சி 1 -3 -4 ஆட் பண்ணால் என்ன? -7. 1 -7ன்றது -6 ஆகிடுச்சு. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அடுத்த வேல்யூ 0 கொடுக்குறோம். இப்போ ஒய்ன்றது ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஸ்கொயர், ரெண்டாவது டேர்ம் 3 இன்ட்டு 0 -4. இந்த மொத்த டேர்ம் 0 ஆகிடும், -4 மட்டும்தான் கிடைக்கும். -4ன்றது ஒய்யோடைய வேல்யூ 0 கொடுக்கும்போது. சரிங்களா? நவ் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்குறோம். 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு 1 -4. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3 இன்ட்டு 1ன்றது 3 ஆகிடும், -4. 1 ப்ளஸ் 3 4 -4. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3 இன்ட்டு 1 3 ஆகிடுச்சு, -4. இங்கே பாசிட்டிவ் வேல்யூ தான் கொடுக்குறோம். சரிங்களா? இது ரெண்டும் 4 4 -4ன்றது 0 ஆகிடுச்சு. இப்போ 1 கொடுக்கும்போது நமக்கு 0. அதே மாதிரி எக்ஸுக்கு அடுத்த வேல்யூ 2 கொடுங்க. எந்த ஈக்குவேஷன்? இந்த ஈக்குவேஷனில் 2 ஸ்கொயர் பண்ணுறோம், ப்ளஸ் 3 இன்ட்டு 2 -4. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 3 2s are 6 -4. -4 ப்ளஸ் 4 கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் 6. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஃபைனலாக எக்ஸுக்கு 3 கொடுக்குறோம். y ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு 3 தானே கொடுக்குறோம், எக்ஸுக்கு 3 கொடுக்குறோம். 3 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு 3 -4. 3 ஸ்கொயர்னால் 9, இது ஒரு 9 ப்ளஸ் -4. 9 ப்ளஸ் 9 18. 18ல் 4 மைனஸ் பண்ணால் நமக்கு 14. 9 ப்ளஸ் 9 18, 18 - 4 is 14. ஸோ ஃபஸ்ட்டு டேபிளர் காலம் ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த டேபிள் எதுக்கான டேபிள்? எந்த ஈக்குவேஷனுக்கானது? இந்த ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x - 4க்கான டேபிள். இங்கே டேபிளர் ஃபார்ம் போட்டுட்டு மேலே இந்த ஈக்குவேஷனை எழுதிக்கிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டாக என்னென்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்ல. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனை y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x - 4, இது ஈக்குவேஷன் 1 எழுதிக்கலாம். இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். இந்த ஆர்ஹெச்எஸில் இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே எழுதிக்கிறேன், இந்த மொத்த பார்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x - 4 எழுதிட்டேன். இங்கேயும் x ஸ்கொயர் ப்ளஸ் 3x - 4, இந்த இடத்துலையும் x ஸ்கொயர் - 3x ப்ளஸ் 3x - 4, ரெண்டு இடத்துலையுமே அதே தான் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? ஒய்ன்றது இப்போ இந்த ஈக்குவேஷன் இதை 2ன்னு கன்சிடர் பண்ணுறோம், இதை 1ன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1லேருந்து ஈக்குவேஷன் 2 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும். இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x - 3x -4 + 4 கேன்சல் ஆகிட்டு ஒய்யோட வேல்யூ 0 ஆகிடுச்சு. ஒய்யோடைய வேல்யூ 0 ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த ஈக்குவேஷனில் இல்லை. அப்போ ஒரே ஒரு டேபிளர் காலம் மட்டும்தான் நமக்கு இருக்குது. இந்த டேபிளர் காலமுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா we need to draw the graph. இதுக்கு மட்டும் நம்ம வந்து கிராஃபை ட்ரா பண்ணணும். ஸோ கிராஃபை வரையலாம். அண்ட் இப்போ டேபிளர் காலம்லேருந்து நம்ம வந்து கிராஃப் வரையலாம். கிராஃப்க்கு வந்து இங்கே ஒய்யோடைய டேட்டாஸ்லாம் நான் பார்க்குறேன். ஒய்யோடைய கோஆர்டினேட் அப் டு 14 வரைக்கும் போயிருக்கு. சரிங்களா? -4 ப்ளஸில் வந்து 14 வரைக்கும் போயிருக்கு. அதனால் ஒய் ஆக்சிஸை மட்டும் 1 சென்டிமீட்டரை 2 யூனிட்ஸாக எடுக்கிறோம். 2 4 6 18 2 இன்க்ரீஸ் பண்ணுறோம். எக்ஸ் ஆக்சிஸை 1 2 3 4 அப்படியே ஒரு யூனிட்டுக்கு 1 சென்டிமீட்டருக்கு 1 யூனிட்டு நம்ம வந்து எடுத்துருப்போம். இது வந்து ஸ்கேல் கம்பல்சரி நம்ம எழுதணும். -3க்கு 4 வந்து மார்க் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸில் -3, ஒய் ஆக்சிஸில் -4. ஸோ ஒய் ஆக்சிஸில் -4னால் கீழே பார்க்கணும். கீழே இந்த இடத்துல இந்த -4 இருக்குது. இது -3, -4 இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது -2, -6. எக்ஸ் ஆக்சிஸில் -2, ஒய் ஆக்சிஸில் -6. -6ன்றது எனக்கு இந்த இடத்துல வருது. நீங்கள் கிராஃபில் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அக்யூரேட் வரும். ஓகேங்களா? இதுதான் ரெகுலராக சொல்லிகிட்ருக்கேன். நான் வந்து ஒயிட் ஷீட்டில் மார்க் பண்ணுறேன். -1, -6. -1க்கும் -6க்கும் மார்க் பண்ணணும். -6ன்றது நமக்கு இந்த பாயிண்ட், இதுதான் -1, -6. அடுத்தது 0, -4. எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் -4. இந்த பாயிண்ட்டு 0, -4.
அடுத்த ஒன் 1,0 எக்ஸ் ஆக்சிஸில் 1 ஒய் ஆக்சிஸில் 0ன்றது இந்த பாயிண்ட் தான் 1,0 ஃபைனலி அண்ட் தென் 2,6 இருக்குது. சரி 2,6 வந்து இந்த இடத்துல இருக்குது. இதுதான் 2,6ன்ற பாயிண்ட். லாஸ்ட்டாக 3,14 3 அண்ட் 14ன்றது நமக்கு இந்த லாஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து 3,14. இப்போ நம்ம இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் என்ன பண்ணணும், நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு பேரபோலா கர்வ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கான ஈக்குவேஷன் என்னன்றதை நீங்கள் எழுதணும். இந்த கர்வுக்கான ஈக்குவேஷன் வந்து y = x² + 3x - 4. அண்டு இப்போ இந்த கர்வ் இங்கே நிற்குது. ஸோ இந்த கர்வ் முன்னாடி கொஞ்சம் போகிற மாதிரி பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நமக்கு இன்னொரு மெர்ஜிங் பாயிண்ட் வருதான்னு நம்ம செக் பண்ணலாம். இது என்ன இருக்குது, எல்லாமே நெகட்டிவில் இருக்குங்களா? இப்போ நெகட்டிவில் நான் -3 இருந்து தான் எடுத்திருக்கோம். இப்போ -4க்கும் ஒரு வேல்யூ வந்து கொடுத்து பார்க்கலாம். எக்ஸ்க்கு ஒரு -4ன்னு ஒரு வேல்யூ கொடுத்தா இது வந்து ஜாயின் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணணும். சரிங்களா, ஏன்னா செக் பண்ணும்போது இப்போது இது பாசிட்டிவில் மேலே ஏறும்போது நெகட்டிவில் இங்கேருந்து திரும்பியும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு -4ன்னு நான் வேல்யூ வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஒய்ன்ற ஈக்குவேஷன் என்ன ஆகும்னு பாருங்கள். y = xக்கு -4 கொடுக்குறோம், -4 ஸ்கொயர் பண்ணுறோம், ப்ளஸ் 3 × -4 அப்புறம் ஒரு -4 இருக்குது. 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16 ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 4s are 12 -4 அண்ட் 16 மைனஸ் இது வந்து -2ல் -4ம் 16 ஆகிடும், 0 ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இன்னொரு ப்ளாட்டிங் பாயிண்ட் வந்து -4,0 எக்ஸ் -4 கொடுத்தா y வந்து 0 ஆகிடுச்சு. -4,0 இருக்குது. அதையும் ப்ளாட்டில் வந்து ப்ளாட் பண்ணிக்கலாம். -4,0. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு என்ன தேவை, இந்த பேரபோலிக் கர்வ் அப்படின்றது எக்ஸோடைய கோஆர்டினேட்டில் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுன்றது கரெக்டாக எக்ஸோடைய கோஆர்டினேட்டில் இங்கே இன்டர்செக்ட் ஆகிட்டு இருக்கலாம். அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும், நமக்கு இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை நம்ம எழுத மாட்டோம். அதனால் இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடியது 3க்கு அப்புறமா என்ன வரும், முன்னாடி நம்ம பாருங்கள் -4 இந்த இடத்துல இது கனெக்ட் ஆகிருக்குன்னா இந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு பேரபோலா அப்படின்றது இப்படி தான் வரும். அப்போ இந்த இடத்துல ரூட் கட் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல போய் மேலே வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் நம்பரை நீங்கள் என்ன பண்ணணும், இன்க்ளூட் பண்ணி செக் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த சம். இப்போ நமக்கு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து தெரிஞ்சிடுச்சு, ரைட்டுங்களா? இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ். இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ்ன்றது எதுக்கு, இந்த ஈக்குவேஷனுக்கான y = x² + 3xக்கான இன்டர்செக்ஷன் பாயிண்ட்னு எழுதி என்னென்ன இன்டர்செக்ஷன் பாயிண்ட், ஒன்று வந்து -4,0 இது ஒரு பாயிண்ட். அனதர் பாயிண்ட் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, அது என்ன 1,0. இந்த இடத்துல இது x இது y, இந்த இடத்துல இது x இது y, ரைட்டுங்களா? இப்போ நம்ம என்ன எழுதணும், சொல்யூஷன் ஃபார் த ஈக்குவேஷன். ஹென்ஸ் இது ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷன் தான், ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் அதே கர்வ் தான் வந்திருக்கு. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் நம்ம எழுதும்போது என்ன பண்ணணும், சொல்யூஷன் செட்டுன்னு எழுதுவோம், ரைட்டுங்களா? சொல்யூஷன் செட் ஃபார் த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் செட் என்ன, செட்டுக்குள்ளே எக்ஸோடைய டேர்ம்ஸ் -4 இந்த -4ம் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க இந்த 1 இந்த -4ம் இந்த 1 இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எழுதிட்டிங்கன்னா எக்ஸுக்கு உள்ளே என்ன இருக்குது ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், அது அப்படியே எழுத வேண்டியது தான். -4xக்கு இங்கே ஒரு 1 இருக்குது. இதுதான் சொல்யூஷன் செட் ஃபார் த இந்த ஈக்குவேஷனுக்கு ஆன்சர். தட்ஸ் இட். தேங்க்யூ.